நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த புதிய நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் ஆண்டவரே, ஞாயிறு பள்ளியினுடைய முன்னாள் நினைவுகளை நினைவு கூறும்படியாக இந்த ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் கூட இருந்து நீர் வழிநடத்தும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆண்டவரே இன்று அதை நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை நாங்கள் நினைவு கூறவும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் அழைப்பினை ஏற்று இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஆயர் தலைவர் திரு வில்சன் குமார் ஐயா அவர்களுக்கு அன்புடன் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆயர் அம்மா திருமதி செல்வராணி அம்மா அவர்களையும், ஓய்வு நாள் பாடசாலை கண்காணிப்பாளர் திருமதி டெய்சிராணி அம்மா அவர்களையும், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் சபையின் திருச்சபை மக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் எங்கள் சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விழா குழுவினர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் கதாநாயகர்களான முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஞாயிறு பள்ளி என்பது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில மிக முக்கியமான அங்கம் வகிக்கின்ற ஒன்று. மிஷனரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து முதல்ல நம்முடைய தேசத்திற்கு வந்து பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள், மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார்கள், சிறு பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதன் மூலமாக வளர்ந்ததுதான் நம்முடைய திருச்சபைகளிலே தென்னிந்திய திருச்சபை. எனவே இந்த தென்னிந்திய திருச்சபை அமைப்பு என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஐக்கிய திருச்சபை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தான். த பிக்கஸ்ட் யூனியன் சர்ச் இன் த வேர்ல்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தென்னிந்திய திருச்சபையில் ஞாயிறு பள்ளி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சிறு குழந்தைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுப்பதும், விடுமுறை வேதாகம பள்ளி என்று சொல்லி நாம் VBS என்றும் நடத்துகின்றோம். அப்படி நாங்கள் எல்லாருமே ஞாயிறு பள்ளியில் படித்து ஞாயிறு பள்ளியில் வசனங்களை கற்றுக் கொடுத்து எங்களுடைய ஆசிரியர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஸ்லேட்டர் நினைவாலயத்தில் ஞாயிறு பள்ளி மாணவனாக, ஞாயிறு பள்ளி ஆசிரியராக, யூத் கன்வீனராக, செக்ரட்டரியாக, ஆலய கட்டுமான பணிகளிலேயும் எல்லாவற்றிலேயும் நம்மோடு கூட இருந்து நம்மிலே ஒருவராக வளர்ந்து வந்த நம்முடைய அருமை தம்பி ராபின்சன் இந்த நாளிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு கூட நிசா அவர்கள் நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் தான். அவர்களும் ஞாயிறு பள்ளி அதே போல் யூத் என்று சொல்லி வளர்ந்து வந்தார்கள். நம்முடைய கோவை திருமணத்தினுடைய டயசன் யூத் கன்வீனராக ராபின்சன் மிக சிறப்பாக பணியாற்றினார். இப்பொழுது அவர் நம் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரும் தன்னுடைய மலரும் நினைவுகளை ஒரு சில வினாடிகள் பகிர்ந்து கொள்வார்.
அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த மேடை என்பது அநேகருடைய தாளந்துகளை வெளிப்படுத்தின ஒரு மேடை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நல்ல தளங்களோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் கிருபாகரன் அண்ணன், அது சுதாகரன் அவங்கள இருந்த செட்டில் வந்து சுதாகரன்லாம் இருந்த செட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ஐடிஐ இருந்துச்சு. ஐடிஐக்கு பின்னாடி அந்த அன்னைக்கு விடிய கல்லெல்லாம் அஸ்திவார கல் போட்டு செம்மண் சுமந்து இந்த இடத்துல அந்த மேடை அமைத்தது இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. தயவு கூர்ந்து நம்முடைய முன்னாள் வாலிபர்கள், இன்றைக்கும் அவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு கூட நாம் வாழ்த்துவோம். அதே போல் ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு நினைவு தெரிந்த வகையிலே ஜெனட் அக்கா, மெர்சி அக்கா, அப்புறம் அன்பு செல்வி அக்கா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சீனியர்லாம் வந்து எங்களை வளர்த்தின அந்த காலங்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருடைய தாளந்துகளை இந்த மேடை என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம் ஊருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எங்கு சென்றாலும் இந்த இடத்துல நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நிச்சயமாக நினைத்து பார்க்க அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிலும் குறிப்பாக நம்முடைய ஊரை சார்ந்த பிள்ளைகள் அநேக பரிசுகளை பெறும் பொழுது மனசுக்குள்ள என்ன இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை அந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுங்க, வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா எங்களுடைய ஆலயத்திலிருந்தும் யார் வந்திருப்பாங்க, குழந்தைகள் வந்திருப்பாங்க. அது இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு நானே ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அட்வென்ட்ல நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு நானே ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஆகும் போது எங்கள் ஆலயத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை நான் அந்த தளத்தில் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆலயத்தை சார்ந்த ஐயாவுடைய இவங்க ஊர் சார்ந்த ஆலயத்தில் நான் இருக்கிற காரணத்தினாலே நிறைய சொல்லலாம். இந்த தளம் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு அடித்தளமாக கொடுத்த தளம். தொடர்ந்து இந்த இடத்துல உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மேடையை, உங்களுடைய தாளந்துகளை விசேஷமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்களை போன்ற ஆயர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாகத்தான் ஐயா அவர்கள், அண்ணன் என்று தான் நாங்கள் கூப்பிடுவோம். மிக சிறந்த முறையில் அநேக தாளந்துகளை, அநேக ஆலயங்களை கட்டின நம்முடைய திருமணலை சார்ந்த ஒரு ஆயர். அவர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நான் அன்போடு கூட வேண்டி வீணாக்கிறேன். தேங்க்யூ. இப்பொழுது நம்முடைய ஆயிரம்மா நிசா ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, என் மனசு ஃபுல்லாகவே இந்த ஊரில் தான் இருக்கும். நான் எங்கே இருந்தாலும் நம்ம ஊரில் இந்நேரம் என்ன நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு என் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். பழைய மாணவர்களை அழைத்து இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த வகையில் ஆயர் அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் இப்போ இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஐயாவுக்கும் ஆயர் அம்மாவுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வேத வசனத்தின்படி எங்களை ஓய்வு நாள் பாடசாலையில் வழிநடத்தின எங்களது ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் திருமதி குளோரி தம்பராஜ் ஆசிரியர் அவர்களையும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கல்வி பணியில் எங்களை அறவலையில் கொண்டு வந்த சுகுன்ராஸ் ஆசிரியர் அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளையும் உலகத்தில் சாதனையாளர்களாக இவர்கள் 2 கண்களாக எங்களுக்கு இருந்து புதிய சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளார்கள் நமது ஊரில். அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருமதி குளோரி தம்பராஜ் ஆசிரியர்களை அவர்களை வாழ்த்தி ஒரு சிறு கவிதை ஏசம்மாள் அவர்கள் படிப்பார்கள்.
அன்பான பொதுமக்கள் அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் ஆயர் இருவர்களுக்கும், பொறுப்பாளர் ஓய்வு நாள் பாடசாலையின் பொறுப்பாளர் அவர்களுக்கும், குளோரி தம்புராஜ் டீச்சர் அவர்களுக்கும், சுகுன்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்மேக அன்னையே, ஊர் போற்றுதே உன்னையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தாய் எங்களையே, என்றும் நினைக்கிறோமே உங்களையே, நீங்கள் வேத வசனம் சொல்லிக் கொடுத்ததால் எட்டி இருக்கிறோமே வெற்றியின் உயரத்தை, நீங்கள் தட்டியதால் நாங்கள் தொட்டு கொண்டிருக்கிறோமே லட்சியத்தின் சிகரத்தை, தென்றலின் சாந்தமே, எங்களை ஈர்த்த அன்பின் காந்தமே, நாங்கள் என்றுமே உங்களின் சொந்தமே, இந்த தேவ பந்தமே நிலைக்க வேண்டும் நித்தம் நித்தமே. அன்பார்ந்த மக்களே, நாங்கள் இன்று இந்த இடத்தில் நிற்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது குளோரி தம்புராஜ் டீச்சர் அவர்கள் மாத்திரம்தான். நாங்கள் இந்த ஊருக்கு நான் வந்த பொழுது 2ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு முடியும் திரு சுகுன்ராஜ் ஆசிரியர் எங்களை அன்புடன் அரவணைப்புடன் தேவ அன்பை காட்டி வளர்த்தினார். அதற்கு அப்புறம் எங்கள் 3 பேரையும் திரு குளோரி தம்புராஜ் அவர்கள் சிஎஸ்ஐ ஈரோடு போர்டிங்கில் சேர்ப்பதற்கு அநேக பாடுபட்டார். அந்த சிஎஸ்ஐ போர்டிங்கில் நாங்கள் போய் சேர்வதற்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு தாயாகவே நாங்கள் இன்றும் கருதுகிறோம். அந்த சிஎஸ்ஐ போர்டிங்கில் வளர்த்து போனதின் நிமித்தம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர முடிந்தது, நல் நடத்தையை கற்றுக்கொள்ள முடிந்தது. எங்களுடைய கல்விகளுக்கு வழிவகுத்த தாயே அவர்கள். அதை மீண்டும் நாங்கள் படித்துவிட்டு ஓய்வு நாள் பாடசாலைக்கு வரும் பொழுது எங்களுக்கு எல்லா விதத்திலேயும் 9ஆம் வகுப்பில் இருந்தே எங்களுக்கு ஆசிரியர் பணியை கொடுத்து, ஓய்வு நாள் ஆசிரியர் பணியை கொடுத்து, அந்த வருடத்திலே எங்கள் 4 பேர்த்தையும் டைரக்டர் ட்ரைனிங், பிபிஎஸ் டைரக்டர் ட்ரைனிங் கோயமுத்தூருக்காக அவர் எங்களை அனுப்பி வைத்தார். 10வது படிக்கும் பொழுதே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஊட்டி, கோயமுத்தூர், சேலம் 3 இந்த இடங்களிலும் 5 வருடம் பிபிஎஸ் ட்ரைனிங்காக எங்களை அனுப்பி வைத்தார். அத்தனை உதவிகளையும் அந்த தாய் எங்களுக்காக அவர்களுடைய எல்லா முயற்சிகளையும் விட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எங்களை இம்மட்டும் வழி நடத்தி எங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் அவர்களுடைய எல்லா விதமான சகல காரியங்களையும் எங்களை முன்வைத்து நடத்தி எங்களையும் இந்த இடத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கிற விதத்தில் எந்த ஒரு பாரபட்சமின்றி எங்களை இம்மட்டும் வழிநடத்தி இன்றும் வழிநடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோல முதல் நாங்கள் 3வரும் பிபிஎஸ் ட்ரைனிங் கோயமுத்தூர் முடித்தவுடன் அங்கேயே எல்லா ஊர்களுக்கும் பிரித்து கொடுப்பார்கள். முதல் எங்களுக்கு ஊர் பிரித்து கொடுத்தது பிரத்நகர். ஆயரம்மா அவர்களிடம் முதலாக டைரக்டராக, பிபிஎஸ் டைரக்டராக 3 பேரும் சென்றோம். அந்த இடத்தில் 5 நாட்கள் எங்களை உபசரித்து வழிநடத்தி வந்தது இப்போ இருக்கிற ஆயரம்மா அவர்களே. அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திரு சுகுன்ராஜ் ஆசிரியரை பற்றி பேசுவது உண்மையிலேயுமே ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் ஆரம்ப கல்வி அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அந்த கல்வி தான் இன்றைக்கி எங்களை வாழ வைக்குது. உண்மையாலுமே அடிப்படை கல்வி தான், பேசிக் நாலேஜ் தான் எப்போவுமே லாஸ்ட் முடி நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. அவரை பற்றி ஒரு சிறந்த கவிதை தொகுப்பு. கல்வியின் தந்தையே, எங்களின் சிந்தையே, என்றும் இல்லையே உங்களுக்கு அகந்தையே, தோற்றத்தில் எளிமை, பழகுவதில் அருமை, பேச்சில் மென்மை, என்றுமே புன்னகை, உங்கள் நகைச்சுவைக்கு முன்னால் அறுசுவைகளும் நிற்குமே பின்னால், நாங்கள் அதை சுவைத்திருக்கிறோமே உங்களால், பாகுபாடுகளை கிள்ளி எறிந்தீர்கள், நட்பண்புகளை சொல்லிக் கொடுத்தீர்கள், இல்லையென்று வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளியும் கொடுத்தீர்கள், உயிரை கொடுத்த தெய்வமோ நெடுந்தொலைவில், அறிவை கொடுத்த குருவே நீங்கள் என்றுமே எங்கள் அருகில். அருமையான குளோரிகா அவர்களுக்கும் திரு சுகுன்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கும் நமது ஆயர் அவர்கள் பொன்னாடையும் சீல்டும் கொடுத்து வாழ்த்துவார். இந்த இடத்துல போட்டிருக்கிற டைட்டில் பார்க்கும்போது வார்த்தைகள் மட்டுமல்ல, நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் எல்லாம் புல்லரிக்கக்கூடிய வகையில், உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு வகையில். ஏன்னா அந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக
நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய பசங்க கையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச காசு 25 காசு தான். 50 காசு 1 ரூபா. சக்கரைக்காரர் கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம். இது கிறிஸ்துமஸ் காலத்தில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கேரல் ரவுண்ட் அப்படின்னாவே சண்டே கிளாஸ் தான். வேற யாருமே கேரல் ரவுண்டு போக மாட்டோம். சண்டே கிளாஸ்லேருந்து இவங்களை க்ளோரி டீச்சர்னு சொல்கிறதா, ஆன்மீக தாயின்னு சொல்கிறதா, அம்மான்னு சொல்கிறதா, மம்மின்னு சொல்கிறதான்னு தெரியல. எல்லா நிலைகளிலும் எல்லா குழந்தைகளையும் அன்போடு கூட நம்ம எல்லாரையும் அரவணைத்து சென்ற ஒரு தாய் நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போல் எனக்கு தெரிந்து இவங்கெல்லாம் டான்ஸ் அப்போ சின்ன குழந்தை எங்கள் வீட்டில் வந்து அந்த பழைய இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு பாட்டை தான் ஞாபகம் இருக்குது. இந்த மண்ணுலகிலிருந்து தேவன் இறங்கி வரு, அந்த பாட்டு ஆடி இருக்கீங்க. எப்போவோ நடந்தது இப்போ ஞாபகம் வந்திருக்கு பாருங்க. அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, சுகுன்ராஜ் வாத்தியார் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை விட சுகுன்ராஜ் வாத்தியார் வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் ஊரே ஆசைப்படும். குழந்தைங்க எல்லாருமே டார்ச் பிடிச்சிக்குவோம், இருட்டடிச்சுக்குவோம், நேராக போய் அந்த 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே போய் கேரல் ரவுண்டுக்கு இங்கிருந்து நடந்தே அவர் வீட்டுக்கு போய் குவார்டர்ஸ்க்கு போய் அந்த ஒரு மிச்சரும் அப்புறம் என்னங்க சார், மேரிகோல்டு பிஸ்கட்டு மில்க் பிக்கீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மிக்சரு மேரிகோல்டு பிஸ்கட்டு டீ குடிக்கிறதுக்குன்னு எங்கே போவோங்க, நடந்து போய் அங்கே குடிச்சிட்டு ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மலரும் நினைவுகள். அந்த நினைவுகளை இந்த இடத்திலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், அதே போல் ஆயிரம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள. இவங்களாம் சொல்லும்போது எனக்கு அந்த நினைவு தான் ஞாபகத்துக்கு வந்துடுது. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள. தேங்க்யூ. அதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக கள்ளி செடி தான் இருக்கும். இன்னைக்கு தான் பயங்கரமாக இருக்குது, மதிலெல்லாம் போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கள்ளி செடி. பழைய ஆலயம், புதிய ஆலயம் அப்போ இருக்காது, பழைய ஆலயம் தான். அதிலும் அப்போ இருந்த சுதாகரன் கோச்சுக்காங்க தயவுசெய்து ப்ளீஸ். அப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, 25ஆம் தேதி என்னதான் நடக்குங்க இங்க யாருக்கா தெரியுங்களா? 25ஆம் தேதி சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ள ஆர்கெஸ்ட்ரா தான் நடக்கும். ஆர்கெஸ்ட்ராவா அல்லது சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமாங்கிறது ஒரு மிஸ்மேட்சா நடக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நம்மை நேர்த்தியாக நம்முடைய முன்னோர்கள் நடத்தி வந்தார்கள். அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு கூறுவது மிகவும் அவசியம். சுகுன்ராஜ் ஆசிரியர், அதே போல கேடி தங்கராஜ், எல்லா பெரியவர்களும் நம்மை நேர்த்தியாக நடத்தினார்கள். அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நான் இந்த ஊரில் தான் இருந்தேன். ஆனால் கல்வி நிமித்தமாக நாங்கள் வந்து இந்த ஊரை விட்டு கோயம்புத்தூர் போனோம். மறுபடியும் இதே ஊரில் மேரேஜ் ஆனதுனால இந்த மறுபடியும் இந்த ஊருக்கே வந்துட்டேன். 81 இந்த ஊருக்கு வந்தேன். 81லேருந்து நான் இந்த சண்டே கிளாஸினுடைய பொறுப்பாளராக இருந்து 2017 வரையிலும் நான் பொறுப்பாளராக இருந்து அநேக குழந்தைகளுக்கு ஆண்டவரை பற்றிய கல்வியை அவர்களுக்கு கொடுத்தேன். அது வரையிலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்து பிள்ளைகள் கற்பிக்கக்கூடிய ஞானத்தையும் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆயிரம் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கமிட்டி அங்கத்தினர்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால நல்ல முறையில் என்னுடைய பணியை செய்ய முடிந்தது. அந்த காலகட்டத்தில் 1987 டைசன் லெவல் எக்ஸாம் நடக்கும். அப்போ அந்த எக்ஸாம் நடக்கும்போது நம்ம ஊரை சேர்ந்த உஷாராணி அவர்கள் டைசனில் மாணவியாக வந்தார். அப்போ வந்து வில்லியம் மோசஸ் ஐயா வந்து பிஷப் ஐயாவாக இருந்தாங்க.
அந்த குக்கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணு வந்து டைசன் ஃபஸ்ட்டாக வருமா, அப்போ சேகர் ஐயா வந்து சில்ட்ரன் மினிஸ்டர் இருந்தார். அப்போ சேகர் நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாள் இருட்டு, அவள் லைட்டும் இல்லை, இருட்டுக்குள்ளே 1987 இருட்டுக்குள்ளே இப்போ உஷா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பிறகு போய் கூட்டிகிட்டு வந்து உஷா அந்த டெஸ்ட் எழுதி வச்சு அப்புறம் மறுபடியும் அது டைசனுக்கு அனுப்பி அவங்க ஓகே சொல்லி அப்புறம் இவங்களுக்கு உஷா வந்து டைசன் ஃபஸ்ட்டுன்னு அறிவித்தாங்க. ஆனால் அதற்கு சரியான பரிசுகள் வழங்கப்படவில்லை. அதற்கு ஒரு நாள் வரும், அப்பொழுது சிறப்பான பரிசு உஷா பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக உஷா, எஸ் பாப்பா, மெர்சி. இவர்கள் தான் முதலாக நம்மளுடைய டைரக்டர் ட்ரைனிங்காக சென்றவர்கள். அது வரைக்கும் நமக்கு வந்து வெளியூர்லேருந்து நமக்கு டைரக்டர்கள் வருவாங்க, அண்ணாச்சிமார்கள் வருவாங்க, அப்புறம் அரசரடியில் படிக்கிற ஆயர்கள் வருவார்கள். அப்படி வந்து நமக்கு வந்து விபிஎஸ் எடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ எங்களுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு, ஏன் நம்ம பிள்ளைங்க போய் மற்ற சர்ச்சில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து நாங்கள் ஆயரிடம் கேட்டோம். ஆயரும் அதற்கு சரி என்று சொன்னார். அது அந்த விதத்தில் இவர்கள் மூவரும் முதலாக நம்ம ஊரிலிருந்து டைரக்டர் ட்ரைனிங்காக கோவை சென்றார்கள். சென்று வந்து அவர்களுக்கு பிரப்பநகர் கிடைத்தது. அப்போ பஸ் இல்லை, இந்த P5 கூட கிடையாது. அப்போ எப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம அருமையான ஆயிரம் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கே இருந்தார்கள். அவர்கள் இவர்களை இன்முகத்தோடு உபசரித்து 5 நாட்களும் அவர்களுக்கு இப்போ எல்லா விதமான சலுகைகள் செய்து கொடுத்து எல்லா விதமான உதவிகளும் செய்து இவர்களுக்கு அந்த விபிஎஸ்சி எடுக்க உதவி செய்தார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் அம்மாவுடைய சகோதரிக்காகவும் அம்மாவுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் அனைவரும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கப்புறம் நிறைய நம்ம பிள்ளைங்க வந்து ப்ரைஸ்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்சர் யூனியன் வைக்கிற ப்ரெஸ்ஸில் மடப்பாடு இதில் வந்து 67 மாணவர்கள் ஒரு வருஷம் கப்பு வாங்கினாங்க. அப்போ வந்து ஈரோடு மாவட்டமே கலைங்க, என்ன இந்த ஊரில் வந்து இத்தனை பிள்ளைங்க மனப்பாட வசனம் படிக்கிறாங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட தாளந்துகளை கொண்ட பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மென்மேலும் சிறக்க ஓய்நாள் பாடசாலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்று நன்றியை கூறி நிறைமடுத்துக் கொள்கிறேன். இவர்கள் மூவருக்கும் ஒரு சிறப்பான நினைவு பரிசை வழங்க 1000 வருடம். மலரும் நினைவுகள், அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இப்போ மலரும் நினைவுகள் என்றால் என்ன? முற்காலங்களிலே என்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி இன்றைக்கு நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டு வருகிறது. முற்காலங்களிலே நடந்த காரியங்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகிறபடினால அவைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மலரும் நினைவுகள். அவைகள் எல்லாம் இந்த நாளிலே நன்றாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. விசேஷமாக பள்ளிக்கூடத்திலும் ஆலயங்களிலும் நாங்கள் கண்ட வளர்ச்சிகள் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பள்ளிக்கூடம் எந்த நிலைமையில இருந்தது, இன்றைக்கு எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எலெக்ஷன் பூத்தே வந்திருக்குதுன்னா அது ஒரு வளர்ச்சி. ஆலயத்தில் எல்லா விதங்களிலும் நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. விசேஷமாக இந்த 3 தங்கைமார்கள் என்னுடைய மகள் என்று நான் சொல்லுவேன். கிறிஸ்டி, இந்த உஷாராணி கிறிஸ்டிய அவ்வளவு பொறுப்பாக கூட்டிகிட்டு வந்து தம் பக்கத்துலேயே உட்கார வச்சு பத்திரமா கூட்டிகிட்டு போவா. பொறுப்பு. ஏசம்மா எங்களுக்கு உதவி செய்கிற, அப்போல்லாம் சத்துணவு ஆயா கிடையாது, நாங்களே தான் சோறாக்குவோம். ஏசம்மாலாம் அவ்வளவு இருந்து எனக்கு உதவி செய்தார்கள். அப்படியே மெர்சி, வசந்தி டீச்சருடைய அக்கா மகள், உங்களுக்கு தெரியும் வசந்தி டீச்சருடைய திறமை, அதே திறமை மெர்சியின் இடத்துல இருக்கிறது.
ஆகவே நான் அதிகம் உங்களுக்கு நம்முடைய ஊரை பற்றி சொல்ல தேவையில்லை. எல்லோரும் பள்ளிக்கூடத்திலும் ஆலயங்களிலும் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்கிறதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை நினைவு கூறும்படியாக அடேங்கப்பா 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 என்று சொல்லி ஐயர் குருமான் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி.